ஜான்வரி 13. ஸோ இந்த ஜான்வரி 13 பார்த்தீங்கன்னா, நேஷனல் குளுட்டன் ஃப்ரீ டேன்னு வந்து சொல்றாங்க. குளுட்டன் ஃப்ரீ டே அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குளுட்டன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை, ஓட்ஸு, பார்லி, கம்பு இந்த 4 வகையான தானியங்கள், இந்த 4 வகையான சாப்பிடுற பொருட்கள்ல பார்த்தீங்கன்னா, குளுட்டன் அப்படிங்கிற ஒரு வகையான பசப்பு தன்மையான ஒரு இன்கிரியன்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த இன்கிரியன்ட்ட அதிகமா நம்ம சாப்பிட என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து இந்த அலர்ஜி ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து வரும். அது மாதிரி சீலியாக் டிசீஸ்ன்னு சொல்லி ஒரு வகையான நோய் வந்து வரும். இதனால இந்த குளுட்டன் ஃப்ரீ உள்ள சாப்பாட வந்து சாப்பிடணும். குளுட்டன சேர்க்காத சாப்பாட வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் வந்து இந்த ஜான்வரி 13 இருக்குது. அதே மாதிரி இந்த ஜனவரி 13 பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஸ்டிக்கர்ஸ் டேன்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டிக்கர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாவும் வந்து இந்த ஜனவரி 13 இருக்குது. அது மட்டும் இல்லாம ட்ரீம் கம் ட்ரூ டேன்னு சொல்லி இந்த ஜனவரி 13 வந்து சொல்றாங்க. நம்ம லைஃப்ல எல்லா மனுஷங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு நினைவாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள்கிட்டயோ, இயற்கைக்கிட்டயோ நம்ம பிரார்த்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளாவும் வந்து இந்த ஜனவரி 13 இருக்குது. ஸோ இந்த ஜனவரி 13ல உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த ஜனவரி 13ல இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தருக்கு பர்த்டே பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டூ யூ. தேங்க் யூ.